Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்த வருஷம் போவாங்க உனக்கு தான் முடியுங்க. என்னுடைய பேர் ரஞ்சினி. அதாவது நான் 20 வருஷமாக தெருக்கூத்து கலையில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு நேரத்தில் எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியாத இருக்கும்பொழுது இந்த கூத்து இதெல்லாம் ஆடுறவங்கள திருவிழாங்களில் போய் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எங்களுக்கும் கற்று தருவீங்களான்னு கேட்டேன். அவர் வாமா கண்டிப்பாக உங்களுக்கு கற்று தருவேன்னு சொன்னார். அன்றைக்கி அவர் கைவிட்டிருந்தால் நாங்கள் எப்படியோ போயிருக்கலாம். அவர் எங்களை கூப்பிட்டாரு. அதன் பிறகு அவர் பின்னாடியே போயிட்டு சரி எப்படி இருக்கணும், இந்த தொழில் எப்படி கற்றுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு வந்தாலும் 10 ஊரில் போகும்போது இவங்களும் திருநங்கை தானே அப்படின்னு கேலி கிண்டல் எல்லாமே இருக்கும். ஐயோ நம்மளை கேலி பண்ணுறாங்களே கிண்டல் பண்ணுறாங்களே, இந்த தொழிலை செய்யக்கூடாதுன்ற ஒரு விரக்தி எங்களுக்குள்ளே வரவே கிடையாது. கண்டிப்பாக எப்படியாவது இதில் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆகிருக்கு. என்னுடைய ஆசிரியர்களெல்லாம் என்னை நல்லா ஊக்குவிப்பாங்க. அப்போதுலேருந்தே எல்லா கலை நிகழ்ச்சியும் ஸ்கூல்லேயே கலந்துப்பேன். அதனால் எனக்கு இந்த கலைகள்னால் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் சுயமாக மாட்டு பண்ணை வச்சு நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு கீழே ஒரு 10 திருநங்கைகள் எல்லாரையும் நான் தான் வழி நடத்திட்டு இருக்கிறேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு பாலியல் தொழில் யாசகம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நாங்களும் எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் முன்னாடி நாங்களும் கௌரவமாக வாழணுன்ற ஒரு எண்ணத்தோட நாங்களும் ஒரு தொழில் பண்ணுறோம். எங்களை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் எங்கள்கிட்ட தான் பால் வாங்குறாங்க. நாங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறோம். இன்றைக்கி அதனால் நாங்கள் நல்லா வளர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே இனிமேட்டு இந்த மாதிரி எல்லா திருநங்கைகளும் வளர்ந்து வரணுன்றது எங்களோட ஆசை. இன்னும் நாங்கள் நிறைய பேரை நாங்கள் இதில் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். பேர் ஜோதா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் மெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் குவாக வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் மிஸ் திருநங்கை நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வரதுக்கோசரமே 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் என்னோட காஸ்டியூம்ஸு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த செட்டு ஜுவல்ஸு அதுக்கு எல்லாமே ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய டயட் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நான் அவங்களெல்லாம் சந்திச்சது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் மம்மி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் இது. ஹாய் விழுப்புரம், என் பேர் ஓம்னா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் கிளாசிக்கல் டான்ஸர். 4 இயர்ஸாக கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுட்ருக்கேன். இது என்னோடய 4th இயர் விழுப்புரம். ஸோ கூத்தாண்டவர் போய் பார்க்க போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். என்னோட வேண்டுதல் எல்லாமே ஐயன் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு. இது என்னோட 4வது வருஷம். இது ரொம்ப என்ன சொல்கிறது ஹாப்பியான வருஷம் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடந்துச்சு என் லைஃப்பில். ஸோ அதுக்காண்டி நான் இந்த வருஷத்துக்கு ரொம்ப ஆவலோடு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. தேங்க்யூ. என்னோட பேர் விபாஷா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இது என்னோட 8th இயர். நான் இந்த வருஷம் மிஸ் திருநங்கை ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஷோ ஏற போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ யார் வின் பண்ண போகிறோம், யார் க்ரௌனோட போகிறோன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. அந்த ஐயனை எனக்கு க்ரௌனோட போய் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.